ரவி. அதாவது நகை சீட்டு போடுவதாக கூறி பல பேரிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்த நகைக்கடை உரிமையாளரால் பரபரப்பு எழுந்துள்ளது. கடையை பூட்டிவிட்டு ஓடிவிட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தஞ்சை சரக டிஐஜி அலுவலகத்தில் இன்று புகார் மனு அளித்துள்ளனர். தஞ்சாவூர் சீனிவாசபுரம் பகுதியில் மலேசிய சுந்தரம் ஜுவல்லரி கடை செயல்பட்டு வந்துள்ளது. இந்த கடையில் தங்க நகைகள் சில்லறையாகவும் மொத்தமாகவும் விற்பனை செய்யப்பட்டு வந்துள்ளது. வாடிக்கையாளர்களின் ரசனைக்கேற்ப நகைகள் செய்து கொடுக்கும் நிறுவனமாகவும் செயல்பட்டு வந்துள்ளது. மேலும் மாதாந்திர நகை சீட்டு நடத்தி வந்துள்ளனர். இதனை நம்பி இந்த நிறுவனத்தில் ஏராளமானோர் 1000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை நகை சீட்டில் சேர்ந்துள்ளனர். மேலும் பதிவும் செய்துள்ளனர். இந்த நிலையில அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் நகைக்கடையை பூட்டிவிட்டு திடீரென தலைமறைவாகி விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தஞ்சை சரக டிஐஜி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகையில் இந்த நிறுவனத்தில் கல்யாணத்திற்காக நகை செய்வதற்காக 1 லட்சம் முதல் 3 லட்சம் வரை பணம் கொடுத்துள்ளோம். மேலும் பல்வேறு தரப்பினர் மாதாந்திர நகை சீட்டும் செலுத்தியுள்ளனர். பல பேர் வெள்ளி பொருட்களுக்கு பணம் கட்டியுள்ளனர். 100க்கும் மேற்பட்டவர்களிடம் சுமார் 80 கோடி ரூபாய் அளவிற்கு கடையின் உரிமையாளர் ஏமாற்றி விட்டதாகவும் தற்போது அவரது கடையும் வீடும் பூட்டி உள்ளதாகவும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் அவரது தொலைபேசி துண்டிப்பு அடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடையில் வேலை பார்த்த ஊழியர்களை கேட்டபோது அவர் எங்கிருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை என அவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. எனவே நகை பணத்துடன் தலைமறைவான நகைக்கடை உரிமையாளரை கைது செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் இழந்த பணத்தையும் நகையும் மீட்டு தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கையும் வைத்துள்ளனர். மேலும் இதில் ஏமாந்த ஒரு பெண்மணி அடுத்த மாதம் எனக்கு திருமணம் நடைபெறவிருந்த நிலையில் நகையை பறிகொடுத்து தற்போது ஏமாந்து நிற்பதாகவும் இதனால் நான் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளேன், தற்கொலைக்கு கூட செல்வேன் எனவும் அந்த பெண் தற்போது கண்ணீர் மல்க பேட்டியும் நமக்கு அளித்துள்ளார். இந்த சம்பவம் தஞ்சை பகுதியில் மிகுந்த பரபரப்பையும் மிகுந்த சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ரவி.